வணக்கம். ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சர்ச்சையாக, பாராட்டுக்குரியதாக, சிலரின் விமர்சனத்துக்கு உட்பட்டு, அதே நேரத்தில் பொய் வதந்தி அப்படின்னு பல கோணங்களில் இன்னைக்கு தமிழகத்தில் பயணிச்சுட்டு இருக்கு. உற்று நோக்கக்கூடிய சமயத்தில் அது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு 2-3 மாதத்துக்கு முன்னால் கூட கேட்டாங்க செய்தியாளர்கள், அடுத்த துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உங்களை பேர் அடி வருது, நீங்கள் தான் துணை முதல்வராகக்கூடிய ஒரு பொறுப்பு. ஃபஸ்ட்டு எம்எல்ஏ, அடுத்து அமைச்சர். அதுக்கு பல திமுக பிரமுகர்கள் உதயநிதி அவர்களுக்கு கட்டாயமாக அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் சொல்லி போட்டு இளைஞர் மேம்பாடு, விளையாட்டு, அப்புறம் திட்ட அமலாக்கத்துறை, மூன்றை ஒன்றாக கொடுத்தாங்க. அது கூட திமுக பிரமுகர்களுடைய அந்த கட்சிக்காரர்களுடைய ஒரு போராட்டத்தின் வெளிப்பாடு. அதன் அடிப்படையில் துணை முதல்வராக அவரை பொறுப்பேற்க வேண்டும் சொல்லி போட்டு அன்னைக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் போயிட்டு இருந்தது. அது வதந்தியா உண்மையாங்கிறது அப்புறம். அதன் அடிப்படையில் கேட்கக்கூடிய சமயத்தில் உதயநிதி ரொம்ப தெளிவாக சொன்னார், எப்படிங்க எனக்கே தெரியாம உங்களுக்குலாம் எப்படி தெரியுது, எப்படி நீங்க கண்டுக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு தகவல் வருது அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டார். அதே கேள்வியை தான் இன்னைக்கு கேட்டிருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால கேட்கக்கூடிய சமயத்துல அது முதல்வர் முடிவெடுப்பாருங்க, நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாலேயோ 3-4 மாசங்களுக்கு முன்னாலேயோ சொன்ன ஒரு பதிலுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னால சொன்ன பதிலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு அவருக்குள்ளே ஒரு சந்தேகம். மற்றபடி எப்படி இந்த விஷயம் லீக் ஆச்சு, அரசியல் வட்டாரம் அவ்வளவுதான், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு லீக் ஆகிடும். அது எவ்வாறு வெளியே வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் ஒரு சந்தேகத்தின் வெளிப்பாடாகவும், என்னடா அது மக்கள் இவ்வளவு உஷாரா இருக்காங்களே, எப்படி வந்தது, பத்திரிகை ரொம்ப தெளிவா இருக்காங்க, குறிப்பாக தமிழக பத்திரிகை, பிரஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு நிலைப்பாடா ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் விலகி மனப்பான்மையோடு சொன்னார். இன்னைக்கு அப்படி இல்லை, அவரே லாக் ஆயிடுறாரு. அது எப்படிங்க நான் சொல்ல முடியும், அது முதலமைச்சர் தானே முடிவெடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி முதல்வர் மு க ஸ்டாலினுடைய உடல்நிலை சிறிது சுகவீனமாக இருக்கிறது, ஆரோக்கியமற்று இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஜனவரி 28 அவரு ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, மற்ற அமெரிக்கா சொல்லிட்டு ஒரு 600 தொழில்முறையான ஒப்பந்தத்துக்கு போறாரு. அதன் வெளிப்பாடா துணை முதல்வரா இவரு உதயநிதியை போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அதன் வெளிப்பாடு தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அப்போ உடல்நிலை சரியில்லையா, ஆரோக்கிய குறைபாட்டில் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்களா, மற்றபடி தொழில்நுட்ப புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் வெளிப்பாடா செல்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எது எப்படியோ துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உதயநிதி இன்னைக்கு உந்தப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. இந்த பிறந்தநாள் கூட உதயநிதிக்கு மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. அதாவது இந்த பொறுப்பு ஜனவரியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கணும். அதான் பகிரங்கமான ஒரு தகவல் வெளிப்பாடு. என்ன கேட்டால் அந்த இளைஞர் மாநாடு, சேலத்தில் நடக்கக்கூடிய இளைஞர் 2வது மாநாடு டிசம்பர்லேயே வைக்கப்பட்டிருக்கணும். 2 தடவை ஒத்தி வச்சாச்சு. காரணம் மிக்ஜாம் புயல், மற்றபடி வெள்ள நிவாரணம், மக்கள் பணி தான் எங்களுக்கு முக்கியம் சொல்லிப்படி என்ன பண்ணிட்டாங்க, மாநாட்டை தள்ளி வச்சிடுறாங்க. இப்போ ஜனவரி கடைசி வாரத்தில் வச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி மாநாடு சம்பந்தப்பட்ட வகை டிசம்பர்லேயே வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் அந்த மாநாட்டிலே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற அறிவிப்பு கட்டாயமாக வெளியிடப்பட்டு இருக்கும் சொல்லிப்பட்டு ஒரு தகவல் அன்னைக்கே போயிட்டு இருக்கு, இன்னைக்கும் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஒரு ஆங்கில பத்திரிகை ரொம்ப தெளிவாக போட்டாங்க, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது
அப்படின்னு அது ஒரு கன்ஃபார்மாக வந்து போன வாரத்தில் வந்த நியூஸாகவும் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு பொறுப்பும் அவருக்கு நிறைய ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதாவது நாடாளுமன்றத்தில் மொத்தம் 40 சீட்டு புதுச்சேரி உள்பட, அதில் 25 வந்து திமுக வந்து கன்ஃபார்மாக போட்டியிடாங்க, மாற்று கருத்தில். மிச்சம் 15 வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய சமயத்தில் யார் யார் வேட்பாளர் அப்படிங்கிற தேர்வு வந்து இன்னைக்கு வந்து உதயநிதிக்கு ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக இன்னைக்கு தகவல் பகிரங்கமாக போயிட்டு, அது உண்மையும் கூட. அதன் அடிப்படையில் வந்து இளைஞரணி செயலாளர் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன அவருடைய ரேஞ்சுக்கு, ஆமாம், நல்லா ரொம்ப இளம் வயது உள்ளவர்களாக செலக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டை எடுத்து வச்சுட்டாரு. அதை வந்து தலைமைக்கு கொடுத்தாச்சு. அதன் அடிப்படையில் வந்து மூத்த பிரமுகர்கள் இருப்பாங்க இல்லையா, மூத்த தலைவர்கள் மூத்த பிரமுகர்லாம் இருப்பாங்க, 40 வருஷம் 60 வருஷம் இருக்கக்கூடிய இருப்பாங்க இல்லையா, அவங்களும் சில எதிர்ப்புகள் அதில் தெரிவித்து அதில் திருத்தம் செய்யப்பட்டதாகவும் ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. எது எப்படியோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து மிக வலுவான பணி நிமித்தம் வந்து உதயநிதிக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மிக வலுவான பணியில் இருக்கிறார். பாருங்க, இப்போ கேலோ இந்தியா அந்த விளையாட்டு போட்டிக்கு கூட வந்து மோடி அழைப்புதல் கொடுப்பதற்கு மோடிக்கு வந்து உதயநிதி தான் அனுப்பப்பட்டார். ஆமா, அது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டும். அது என்னது, அடுத்த வாரத்திலேயே ஓப்பன் ஆன புத்தக திருவிழா. ஆமாம், நாங்களாம் கலந்துக்கிட்டோம். புத்தக திருவிழா உதயநிதி ஸ்டாலின் தான் வந்தார். ஆமாம், பொதுவாக வந்து அவருடைய முகம் வந்து மு கருணாநிதி மற்றபடி மு.க. ஸ்டாலினோட மிக வித்தியாசமாக இருப்பதை நான் பக்கத்தில் நின்று உணர்ந்தேன். ஆமாம், திரைப்படத்தில் பார்ப்பது என்பது பக்கத்தில் நின்று உணர்வது என்பது, அதையெல்லாம் விட அவருடைய செயல்பாடு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. அவருடைய பேச்சுக்கள் வந்து அந்த சினிமாத்தனமா பஞ்சாவே பேசுறாரு. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அவருடைய தாத்தா கலைஞர் வந்து அவங்க சினிமாவுக்காகவே தன்னை அர்ப்பணிக்க வந்தவங்க. அப்புறம் பிறகு அரசியல் இறங்கினாங்க. அவங்க எழுதாத திரைக்கதை வசனம் கிடையாது. பராசக்தியெல்லாம் வந்து இன்றும் காலத்தில் அறியாத ஒரு காரியம். அதன் அடிப்படையில் வந்து அதனுடைய ஜெனட்டிக் வெளிப்பாடு இன்னைக்கு வந்து நவீனமா வந்து அவர்கிட்ட பரிணாமமா வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பகிரங்கமானது. அப்படிங்கிறப்ப அவருடைய பேச்சு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு வந்து சினிமா தரமாக, மற்றபடி வந்து ஒரு பஞ்சா, ஒரு இலக்கியமா பாருங்க. இப்ப சமீபத்தில் கூட சொன்னாரு பாருங்க, யார் அப்பம் விட்டு சுத்த அப்படின்னாரு. அதே நேரத்தில் சனாதன போக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல சனாதனத்தை அழிப்போம் ஒழிப்போம் அப்படின்னாரு. ஆமா, ஒரு வார்த்தை என்பது உதயநிதி ஸ்டாலின் எப்படா வரும் அப்படின்னு இன்னைக்கு வந்து பவர் மீடியாஸ், டிஜிட்டல் மீடியாலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு உள்நோக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வெளிப்பாடு இருக்குது அப்படிங்கிறது பகிரங்கமானது. எப்படியோ மு.க. ஸ்டாலின் வந்து இந்த அயலக தமிழ் திருநாள் அந்த விழாவில் கலந்துக்கிட்டு சொல்லிட்டார் ஓப்பனா, எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி. ஆமாம், இதெல்லாம் வந்து வதந்திங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன் பாருங்க, எனக்கு என்ன கேடு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக பேசிட்டார். இந்த வார்த்தை வந்து கிராமத்துல தான் சொல்லுவாங்க, எனக்கு என்ன கேடுங்க, நான் நல்லா தாங்க இருக்கிறேன். ஆமா, அந்த மாதிரி வார்த்தை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. கண் பட்டு விடும் சொல்லி போட்டு கிராமத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் இருப்பா எந்த ஆர்டியுமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிடாதப்பா. ஆமா, பார்ப்போம், நல்லாதான்ப்பா, மாதிரியா இருக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லுப்பான்னு சொல்லுவாங்க கிராமத்துல. இன்னைக்கும் எங்க கிராமத்துல ஒரு வழக்கம் உண்டு, என்னப்பா சௌக்கியமா, ஏதோ இருக்கிறோம்ப்பா, போயிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்லை. அயலக தமிழ் திருநாள் அந்த விழாவில் வந்து மு.க. ஸ்டாலின் அப்பட்டமாவே சொல்லுறாரு, நான் நல்லா இருக்கிறேனுங்க, எனக்கு என்னங்க, தமிழக மக்கள் நல்லா இருக்கிறாங்க, மற்றபடி எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க, நானும் நல்லா இருக்கிறேன், எனக்கு என்ன இது, எனக்கு என்ன கேடு, எனக்கு என்ன ஒரு குறை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அந்த ஒரு வார்த்தையை நோக்கி அந்த பயணம், அந்த வசனம். அப்படிங்கும்போது கட்டாயமா வந்து மு.க. ஸ்டாலின் ஆரோக்கியமா இருக்கிறார். இல்லாட்டா அந்த திருவிழாவுக்கு வந்திருக்க முடியாது. அதே நேரத்தில் இன்னொன்னு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல், மோடியை சந்திப்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் கேலோ இந்தியா சம்பந்தப்பட்ட பத்திரிகை விஷயத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அனுப்பப்பட்டார். மற்றபடி புத்தக திருவிழாவுக்கும் அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். ஒருவேளை அதை வந்து வேறு விதமாக பார்க்கலாம். எதிர்தரப்பான ஒரு கருத்து சம்பந்தப்பட்ட வகையில வந்து எதிரும் புதிருமா சந்திக்கக்கூடிய சமயத்துல அது முகம் பேசணும் இல்லையா, அதன் அடிப்படையில வந்து உதயநிதி ஸ்டாலின் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு மனப்பான்மையான வெளிப்பாடாக சொல்றாரு. அதே புத்தக திருவிழா தானே, நம்ம ஒரு சாதாரண ஒரு திருவிழா, மற்றபடி மற்ற வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நிலைப்பாடை வந்து மு.க. ஸ்டாலின் செயல்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தும் இருக்கு. எது எப்படியோங்க, ஆனா ஒண்ணு,
திமுக வந்து இருந்த பலவிதமான விஷயங்கள் வந்து உண்மையிலேயே மக்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கு. போன மாசம் பாருங்க 6000, இந்த மாசம் 1000, மொத்தம் 7000. இன்னைக்கு தமிழகமே வந்து பணப்புழக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கு. ஆமா, மற்றபடி வந்து பெண்கள் வகையில் இன்னைக்கு பணம் புழங்கிட்டு இருக்கு. ஆமா, உரிமை தொகை, அப்புறம் கல்லூரி தொகைன்னு சொல்லி போட்டு 1000, 2000 இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் உண்மையிலே தமிழகம் வந்து இன்னைக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்குன்னா சொல்லலாம். நம்ம பெண்கள் பார்க்க இன்னைக்கு வந்து இலவச பஸ் பயணம், அந்த வகையில் மாசத்துக்கு ஒரு 800, 1000, 2000, 3000 லேடிஸ் மிச்சம் பண்றாங்க. அப்ப குடும்பத்துல மிச்சம் தானே, எது எப்படியோ. அப்போ வந்து பலவிதமான திட்டங்கள் இருக்கு திமுக வகையில். அதன் அடிப்படையில் வந்து அவங்க வந்து காங்கிரஸ் வந்து நமக்கு மத்திய அரசு மத்தியமா வந்துருச்சு அப்படின்னா கட்டாயமா இன்னும் நிறைய திட்டம் நம்ம செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையின் வெளிப்பாடாக தான் இருந்துட்டு இருக்காங்க திமுக திராவிடம். ஏன்னு கேட்டு நம்ம இந்த 10 வருஷமாவே பாருங்களேன், குறிப்பா அதுல வந்து இந்த 2.5 வருஷம் 3 வருஷமா இவர்கள் வந்தவங்க இருப்பாங்க. ஆர்.என். ரவி ஏகப்பட்ட முட்டுக்கட்டை. அப்படிங்கிறப்ப திமுக அரசு எப்படி செயல்படும் நல்லா யோசிங்க. இல்ல யாராக இருந்தாலுமே சரி, குடும்பமே எடுத்துக்கங்கன்னா, குடும்பத்தோட தலைவன் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறான் அப்படின்னு இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னா, அதுல குறிப்பா வந்து மனைவி மகன் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னா எப்படி அந்த குடும்ப தலைவரால் செயல்படுத்த முடியும்? அதன் அடிப்படையில் ஆர்.என். ரவி ஏகப்பட்ட முட்டுக்கட்டை. இப்ப சந்திரசூட்டு நெருக்குன்னு ஒரு குட்டு வச்சுட்டாரு. இப்போ பாருங்க, தானாட வில்லையமா தசையாடு ஜாலியா அப்படியே கட 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 கடன்னு போயிட்டு இருக்கு. ஆர்.என். ரவியை கூப்பிட்டு பேசுறாரு மு.க. ஸ்டாலின், வாங்க வந்து பேசுங்க. அதற்கு மரியாதை கொடுத்தார். நாங்களாம் நினைச்சோம் கட்டாயமா மு.க. ஸ்டாலின் வந்து ஆர்.என். ரவி சந்திக்க மாட்டாங்க. ஏன்னா மோடி அவர் சந்திக்கல இல்லையா, கேலோ இந்தியாவுக்கு உதயநிதி தானே போனாரு. அதன் அடிப்படையில் வந்து ஆர்.என். ரவி சந்திக்க மாட்டார் அப்படின்னு நாங்க நினைச்சோம். கட்டாயமா சந்திச்சுட்டார். அப்ப ஆர்.என். ரவியை சந்தித்த மு.க. ஸ்டாலின் வந்து மோடி சந்திக்காமல் உதயநிதி அனுப்பியது என்ன காரணம்னா, அது விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அமைச்சிருக்காரு. அப்ப வந்து இந்த ஒரு புரளிக்கு வந்து நம்ம முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்னு இருந்தாலுமே கூட துணை முதல்வர் என்பது கட்டாயமாக தேவைப்படக்கூடிய விஷயமா தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழல். நிறைய வேலை இருக்கு, ஏகப்பட்ட வேலை. அதனால கட்டாயமாக துணை முதல்வர் தேவை, அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா வந்து கருணாநிதி காலத்திலே வந்து பார்த்தாரு, வயசான சம்பந்தம், அவர் வயசு சும்மா சொல்றாரு, ஆரோக்கியமான உடம்பு. ஆமா, அவருடைய உடல் மாறலாம், இரும்பு உடல் மாறலாம் மு.க. ஸ்டாலினா முடியாது. ஆமா, உதயநிதி இந்த காலத்து நம்ம பையன், அதனால வந்து இந்த காலத்து உணவு தானே இருக்கு. அவருலாம் அப்படி கிடையாது, கூழு கம்பு கேழ்வரகு திணை சாப்பிட்ட உடம்பு அதெல்லாம். ஆமா, 94, 95 வயசு வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து கட்டாயமா சொல்லும் மு.க. ஸ்டாலினாலும் முடியாது, உதயநிதி ஸ்டாலினும் நம்மளாலேயும் முடியாது, பார்த்து கொண்டிருக்க உங்களாலேயும் முடியாது. ஆமா, எங்க அம்மாவெல்லாம் வந்து 92 வயசுல இறந்தாங்க. ஆமா, எந்த நோயுமே கிடையாது, அதன் வெளிப்பாடுதான். ஐயா அவங்க மு.க. கருணாநிதி இறக்குறவங்க 95 வயசு நினைக்கிறேன், 94, 95 வயசா. அப்போ வந்து உடல்நிலை காரணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கலாம். மற்றபடி வந்து இன்னும் மக்களுக்கு தேவை ஆற்றக்கூடிய நிறைய விஷயம் இருக்கு. அதனால கட்டாயமா வந்து தமிழகத்துக்கு ஒரு துணை முதல்வர் தேவை, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது, எந்த ஒரு மாற்று கருத்து. கருணாநிதி காலத்துல கூட பார்த்தாரு, தன் அடிப்படையில் பக்கத்துல மு.க. ஸ்டாலினை துணை முதல்வராக போட்டு பலவிதமான டக்கு 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 டக்குன்னு அவர் சைன் போட அவருக்கு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அது மாதிரி மு.க. ஸ்டாலின் சைன் போட உதவி செய்யலாம், மாற்று கருத்தே இல்லை. அதனால வந்து தமிழகத்துக்கு இப்போதைய சூழ்நிலை கட்டாயமாக துணை முதல்வர் தேவை என்பது கட்டாயம், நிதர்சனமான உண்மை. ஆமா, அதனால வந்து உதயநிதி ஸ்டாலின் கட்டாயமாக துணை முதல்வராக வருவதற்கு எல்லா தகுதியும் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. அவருடைய செயல்பாடு தெரியுதுல்ல, சேப்பாக்கத்திலே வந்து செல்ல பிள்ளைன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் எழுதி இன்னைக்கு ஆட்டோலாம் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அதே நேரத்தில் அமைச்சர் பொறுப்பில் நல்லதா பண்ணிட்டு இருக்காரு, பேச்சு நல்லா இருக்கு, அவருக்கு திறமையான பேச்சு இருக்கு, செயல்பாடு திறமையா இருக்கு, நல்லா இருக்கு. மு.க. ஸ்டாலின் கூட யோசனைப்படி பேசுறாரு. உதயநிதி அப்படி இல்லை, கேமரா முன்னால பேசுற மாதிரி டக்கு டக்குன்னு பஞ்சா அவர் வந்தாலுமே டக்கு டக்குன்னு உட்காந்துரு. கலைஞர் ஐயெல்லாம் அப்படிதான் பேசுவாங்க, டக்கு டக்குன்னு பேசுவாங்க, அதே போலதான். அதனால வந்து கட்டாயமா துணை முதல்வர் கட்டாயமா தேவை. அந்த தகுதி உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லா வகையிலும் இருக்கிறது என்பதுதான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் வரக்கூடிய காலங்களில். ஆங்கில பத்திரிகை தெளிவா சொல்லிட்டாங்க, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு விஷயம் தயாராகிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கில பத்திரிகை மற்ற சோர்ஸ் எல்லாமே. இப்படி இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தை இன்னும் சொல்லிடலாம், நெருப்பு இல்லாம புகையாது. ஆமா, ஏதோ ஒரு வகையில அங்க புகையல் வந்துருச்சு. அதே நேரத்தில் அந்த புகை வந்து நல்ல புகையாக இருக்கட்டுமே, அது ஏன் நம்ம போகி புகையா நினைக்க முடியும்?
பொங்கல் வைத்த புகையாக நாம் அதை வரவேற்கலாம் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.